எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாத பலன்கள் மீன ராசிக்கு தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சநாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று 24/7/2026. நல்ல நேரம் நண்பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை சூலம் மேற்கு திசை நோக்கி போகிறதா இருந்தால் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் 12:05 பிறகு. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், யோகம் சுப்ரம் நாம யோகம், கரணம் வணிசை கரணம், சந்திராஷ்டமம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் செஞ்சாவே 100 நாளுக்குள்ளார உங்களோட கோரிக்கை நிறைவேறும். உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா அல்லது உங்கள் குழந்தைக்கு திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடம் மாற்றம் வேணுமா, இடம் வாங்கணும், இடம் விற்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருமானம் வரணும், தொழிலில் டெவலப் பண்ணணும், இது மாதிரி எதா இருந்தாலும் சரி, இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதினாவே போதும். எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மனதார நினச்சிக்கணும், பாசிட்டிவாக நினச்சிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகேங்களா? இது எழுதக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம். காலையில் குளிச்சுட்டு அல்லது 6:02, 6:04, 6:06, 6:08, 6:26, 6:33, 6:42, 6:51 பர்டிகுலராக இந்த டைமில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 100 நாளைக்கு முன்னாடியே உங்கள் காரியம் வெற்றி அடையும். அல்லது 6 to 7 அல்லது 8 to 9 இந்த டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். பர்டிகுலர் இந்த நொடியில் எழுதுறது தான் ரொம்ப சிறப்பான அமைப்பு. மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 0404. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 3232. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 5252. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 5454. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7272. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 4141. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 8888. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7474. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 9999. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 7777. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 3333. இவை அனைத்தும் காமனான எண்கள் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர், பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர் வேணுமா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
கட்டணம் செலுத்தி தான் உங்களுக்கு எடுத்துத்தரப்படும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலனில் கடைசியாக மீனராசியோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். நேற்று குழந்தை பாக்கியம், அரசியல், தாய்க்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்புலேருந்து பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். மீனராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், கேது பயணம் செய்கிறாங்க. கடந்த 1.25 வருஷமாக சில இடையூறுகள் வந்து சந்தித்திருக்க வேண்டும். பிரச்சனையோட தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? இன்னொரு 4-5 மாசத்துல ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ஓகேங்களா? பேச்சில் நிதானம், பொறுமை ரொம்ப 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 அவசியம் இவங்களுக்கு வந்து தேவை. நீண்ட தூரம் பயணம் வேணும்னா கண்டிப்பாக பயணம் செய்யலாம். வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அதிக தூரத்துக்கு போகிறோன்னா கண்டிப்பாக போகலாம். புதிய வேலை படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறவங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது முயற்சிகள் இருக்கட்டும், ஆனால் ஜாயின் பண்ணுறது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஓகேங்களா? கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் இடம் தான், பாதகம் தான் இருந்தாலும் ஓகே. அவர் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெறாங்க. சனி பகவானோட பார்வை 7ஆம் வீட்டில் இருக்குது. அதனால இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மீனராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கை துணை ஆணாக இருந்த பெண், பெண்ணாக இருந்த ஆண் கொஞ்சம் சோம்பல், மந்த நடை எல்லாமே உண்டு. இல்லற வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வந்து ஒரு பற்று வந்து இருக்காது. தொழில் மேலே தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. திருமணம் நடக்குமா? உட்பிரிவு உங்கள் கேஸ்ட் உங்கள் ஜாதியில் உட்பிரிவு இருந்தால் அந்த வரன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? தந்தைக்கு எப்படி இருக்கும்? மீனராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருப்பாங்க. ஏன்னா குரு பார்க்குறாங்க, செவ்வாய் பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் தந்தையை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கும். உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது, எம்எல்என் கான்செப்டில் ஆள் சேர்த்துறக்கூடாது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நடத்தி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த ஆடி மாதத்துல தான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். அவங்களால எவ்வளோ ட்ரபிள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் குரு பகவான் உச்சத்தில் வந்து இருக்கிறாங்க. அதனால் சிறப்புன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் கவனம் கொஞ்சம் தேவை. ஏன்னா வீண் விரயமாக போகும். தொழிலுக்காண்டி முதலீடு தேவையில்லாமல் அதிகமாக பண்ணுவீங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. தண்ணி மாதிரி செலவு செய்வீங்க. அதுக்காண்டி பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு குறைவு இந்த ஆடி மாதத்தில். அதனால் சரியானபடி வரி கட்டிடணும். இங்கிட்டு டெவலப் பண்ணுறது பதிலாக அரசு சம்மந்தப்பட்ட வரிகள் எல்லாத்தையும் நிலுவையில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டிங்கனாவே உங்களோட தொழில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதில் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து மாமியாருக்கு வந்து எப்படி இருக்கும்? மாமியாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த ஆடி மாதத்தில். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கூட பிறந்த அண்ணே, அக்கா அல்லது மருமகன், மருமகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், சூரியன் இவங்களோட பார்வை 11ஆம் இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து வண்டி வாங்குறது, வண்டினால யோகம் வரும். ப்ளஸ் வந்து இடம் வாங்குறது, இடத்தினால யோகம் வரும். ஓகேங்களா? அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கும். இவங்களுக்கு உதவி செய்த பல பேர் வந்து முன் வருவார்கள். இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலங்கள் தான். இவங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பதவி உயர்வு உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்கு இந்த ஆடி மாதத்தில். வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு வந்து உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. தேடி வரும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் தேடி வரும். அதை பயன்படுத்திக்கலாம். எதிர்பார்த்த நாடு, எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த சம்பளம் இது மாதிரி அனைத்தும் பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்த 1 வருஷத்துக்கு. அதனால் துணிஞ்சு போகலாம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சூரியன் வழிபாடு. குலதெய்வம் தெரியாதவங்க சூரியன் வழிபாடு, சந்திரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை தினைக்கும் வழிபாடு பண்ணணும். கரெக்டாக அந்த பர்டிகுலர் நேரத்தில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட கோரிக்கை நிறைவேறும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நட்சத்திரங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.